ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வண்டி டியூத் பேர் நண்பா. டியூத் பேர் வண்டி இது நம்மளுக்கு தட்டு ஒரு 1 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். அது அறுக்கலான்ட்டு வந்திருக்கு நண்பா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல் அறுக்கிற வண்டியில் ஃப்ரண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, பிளேடு கத்தி மாதிரி, அதோட செட்டிங் நண்பா. இது வண்டி ஃபஸ்ட்டு வண்டி பற்றி என்னன்னு சொல்கிறேன். வண்டி டூத் பேர் வண்டி, பவர் ஸ்டேரிங்கு சூப்பராக இருக்குது நண்பா. நல்லா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஜின் வேலை எதுவுமே வைக்காது நண்பா. இன்ஜின் வேலை, இந்த ஆயில் லீக்கேஜு இதெல்லாம் எதுவுமே வைக்காது. கீர் பாக்ஸு இந்த வேலை எதுவுமே வைக்காது. ஆனால் ரீவேல்யூஷன் எப்படின்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஆயில் பிரேக்கு, பவர் ஸ்டேரிங்கு இருந்தாலும் இன்ஜின் வேலைலாம் எதுவும் வைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குது நண்பா. அதில் மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது ஹெவி மெட்டீரியல் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வண்டி நல்லா இருக்கு நண்பா. இதில் தான் அந்த தட்டு இருக்கிற மிஷின் போட்டு ஓட்டுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப தட்டெல்லாம் சாஞ்சி பில்லெல்லாம் ரொம்ப மூடி கசகசம் கிடக்கும் பார்த்திங்களா. அதெல்லாம் கையில் எடுத்தாலும் செலவு அதிகமாகும். அது இல்லாமல் இந்த இது கட்டர் பார் இருக்கலாம், அதில் அறுக்க முடியாதுங்க. நெல் இருக்கிற மெத்தேடு தான் அந்த ஹார்வெஸ்டருக்கு பார்த்திங்களா, அந்த மெத்தேடு இது. அப்படியே தட்டை நுணுக்கி அப்படியே ஒரு தட்டை 4-3 வெட்டி போட்டோம்பா. அப்புறமா நம்ம கொஞ்ச நாள் கழித்து காஞ்ச ஒரு 3 நாள் அறுத்து 3 நாள் 4 நாள் காஞ்சதுக்கப்புறம் பேலர் இருக்குது பார்த்தீங்களா, பேலர் போட்டு சுற்றிலாம் நண்பா. அதுதான் இது எனக்கும் ஒரு சில விஷயம் இதை பற்றி தெரியும். பேலர் அந்த வண்டி ஓட்டுறவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த செலவு அதிகம் வைக்காதுங்க, நல்லா தான் ஓடுது, இன்ஜின் வேலை மெயினாக வைக்காது, எவ்வளோ சக்க புளி புளிஞ்சாலும் தாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு எனக்கும் வண்டி நிறைய இருக்குது. இப்போ டூத் பேர் நிறைய எடுக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது வண்டி, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்தேன். வண்டி சூப்பராக இருக்கணும் நண்பா, ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. எல்லாமே ஹெவி மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வண்டி, நல்லாயிருக்கு. இது குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சைடு கீர் தான் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி அறுக்க பார்த்தா தட்டு பில்லெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு தட்டை 4-3 எல்லாம் வெட்டி போட்டோன்னு வச்சுங்களேன், சுற்றிக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி இது முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது எப்படி எனக்கு மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் இந்த பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இப்போ நேராக மஞ்சள் கலர் ஒன்று தெரியுங்களா, அதில் தட்டு ரோல் சுற்றக்கூடாது நண்பா. தட்டு ரோலு முன்னாடி கம்பி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள், பிளேடு கத்தி இருக்கும், இது அந்த சுற்றுது பார்த்தீங்களா, இதில் தட்டு மாட்டாமல் பார்த்துக்கணும். தட்டு மாட்டுச்சு அப்படின்னா, தட்டு இதில் மாட்டிருக்கு பாருங்கள், தட்டு மாட்டாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா அறுக்கும். அதெல்லாம் லோடு வாங்காது. தட்டை அறுத்துச்சுன்னா லோடு வாங்கணும் நண்பா. தட்டு சிக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் லோடு வாங்கணும்னு வச்சுங்களேன். அது மட்டும் பார்த்து ஓட்டணும். வண்டி ஓவர்லோடு ஆச்சுன்னா உள்ளே பிளாட்ஃபார்மே கட் ஆகிடும். அந்த இதில் போட்டு தெளிவு, அதில் ஏகப்பட்ட செலவாயிடும். ஸோ அதனால் அது பார்த்து ஓட்டிக்கணும். அதெல்லாம் தட்டு சுத்தாமல் பார்த்துக்கோன்னு வச்சுங்களேன். அது இல்லாமல் மறுபடியும் பிளேடு ரொம்ப மண் ஒட்டியும் ஓட்டக்கூடாது, மண்ணை தூக்கி விட்டு ஓட்டினாலும் தட்டு காட்டில் நிற்கும். ஸோ அதனால் மண் நீங்கள் ரொம்ப லென்த் இல்லாமல் ஓட்டணும்னு வச்சுங்களேன். ரொம்ப டெப்த்தும் கொடுக்கூடாது, மேலேயும் கொடுக்கூடாது, நீட்டாக ஓட்டி தரணும். காட்டுக்காரங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஓட்டணும்னு வச்சுங்களேன். தட்டு காட்டில் அது மாதிரி ஓட்டணும். மட்டமாக பருத்துட்டு வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அறுத்து அடியில் அப்படியே தள்ளிடணும்பா. தள்ளிவிட்டு நம்ம சுற்றிக்கலாம் வச்சுங்களேன். அதுதான் மெயினான விஷயம் இதில். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இது மாதிரியான ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். கொஞ்சம் டிரைவிங் இது மட்டும் கேட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிளேடு மாதிரி இருக்கணும்பா, அது பார்த்து ஓட்டணும். பிளேடுக்கு இது எங்கே சிக்கிச்சு அப்படின்னா, உள்ளே காட்டுக்குள்ளே இப்போ தென்னந்தோப்பு பக்கம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் கிடக்கும், கல் கிடக்கும், இதெல்லாம் பார்த்து ஓட்டணும்னு வச்சுங்களேன். இல்லை பிளேடு உள்ளே அறுக்கிற பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி அந்த பிளேடு போயிடும், அது உடஞ்சி கட்டாயிரும். அது போனாலும் நமக்கு லாஸ் தான். அது இல்லாமல்
அடிக்கடி நீங்கள் பிளேடு தேய மாற்றிக்கணும். மாற்றினா தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். வண்டி அறுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து வண்டியில் வந்து நீங்கள் லேடிட்டர் வந்து அப்பப்போ ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஏறும், அதுலேயும் டெம்பரேச்சர் வரும். வண்டி நீங்கள் அது ஏர் பிடிச்சினா தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் க்ளீன் ஆகும். இது வந்து ஓட்டுறது வந்து பார்த்தா வாட்டம் ஓட்டணும்பா. நம்ம பாட்டுக்கு கசாமசான்னு ஓட்டினாலும் தட்டாக இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு தட்டு சாஞ்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டினாலும் நல்லாயிருக்கும். தாஞ்ச பக்கம் ஓட்டினா இதாக இருக்காது. தட்டு சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டினா நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் செயினுக்கெலாம் கிரீஸ் இந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆப்போசிட் சைடு ஓட்டினீங்க அப்படின்னா தட்டு நுனிக்கு போடுன்னு வச்சுங்களேன். தட்டு சுத்தாமல் பார்த்துக்கணும். தட்டு அதிகமாக சுற்றி இருந்ததுன்னா நம்ம கத்தியோ அருவாலோ வண்டியில் வச்சுக்கிட்டு முன்னாடி போய் தட்டெல்லாம் எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். எடுத்துவிட்டு ஓட்டினா 5 நிமிஷம் முன்ன பண்ணாலும் எடுத்துகிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வண்டி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஹெவி லோடு வாங்காது, ஓட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சு இது மணிக்கு டீசல் எவ்வளோ போகுதுன்னு தெரியல, நம்ம அது கேட்கணும். நீங்கள் நேராக ஓட்டுற மாதிரிலாம் ஓட்ட முடியாது. நீங்கள் முன்னாடி போய்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் வரணும். ரிவேர்ஸ் வந்தால் ஓட்ட முடியும். அப்போ அந்த வாட்டத்துக்கு எடுத்து ஓட்ட முடியும்னு வச்சுங்களேன். ஏன்னா தட்டு அந்த மாதிரி சாஞ்சிருக்கு அப்படின்னா அது வரைக்கும் போய் அறுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிவேர்ஸ் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து போகணும். அப்போ தான் காட்டுக்காரங்களுக்கு நீட்டாக அறுத்து கொடுக்க முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும் நண்பா. அது பார்த்துக்குங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஃப்ரண்ட் வெயிட் ஓவர் வெயிட் நண்பா. ஆர்டினரி ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் சிரமம் தான். ஃப்ரண்ட் வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வெயிட் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். முன்னாடி வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்து தான் ஓட்டணும். கல்லெல்லாம் இருக்கும். ஃப்ரெண்டு வந்து முன்னாடி இன்னும் பார்த்து தான் ஓட்டணும்னு வச்சுங்களேன். மற்றபடி கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டினா அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நண்பா. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீட்டாக ஓட்டலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓட்டுறது. நீங்களும் அதை ஓட்டி கற்றுக்கலாம்னு வச்சுங்களேன். நானும் இதெல்லாம் என்னன்னு தெரியாதே, எப்படி ஓட்டுறது இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஓட்டினோன்னே தான் தெரியுது இவ்வளோ தான் மேட்ரு, அதில் விஷயம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்மளே ஓட்டலாம்பா. அப்படியே பாருங்கள் எப்படின்ட்டு வீடியோ இருக்குன்ட்டு. வண்டி டெம்பரேச்சர்னா நீங்கள் பார்த்துக்கோன்னு வச்சுங்களேன். அதை மெயினாக பார்க்கணும். டெம்பரேச்சர் மெயினாக பார்க்கணுன்பா. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடிச்சுன்னா லேடிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஓட்டணும்னு வச்சு. லேடி க்ளீன் பண்ண முன்னாடி இருக்கிற தட்டெல்லாம் தூசெல்லாம் தட்டி விட்டு ஓட்டணும்னு வச்சுங்களேன். டெம்பரேச்சர்லாம் பார்த்துக்கணும். அந்த தட்டு பிடிக்காமல் பார்த்துக்கணும். செயின் வந்து பிளேடு தேஞ்சால் மாற்றிக்கணும். சைடு வந்து நீங்கள் தட்டு இருந்தால் சிக்குனா எடுத்து விட்டு ஓட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை லோடு வாங்க. அந்த பக்கம் முன்னாடி அந்த பல்லு இதை போயிருந்தேன்னா பார்த்து ஓட்டணும்னு வச்சுங்களேன். இது தவிர வேறு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் பண்ணுங்கள். இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது விஷயம் இருக்குது நண்பா அந்த வண்டியில் அப்படின்னா டூத் ஃபேரும் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எடுக்கலாம், வண்டி நல்லா தான் இருக்குது.
ஜாண்டியர்லேயும் ஓட்டுறாங்க நிறைய பேர். ஆனால் டூத் ஃபேர் நல்லா இருக்குது. ஒரு சில நம்பர் ஜாண்டியர் வந்து மேக்ஸிமம் நிறைய ஜாண்டியர் தான் ஓட்டுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த வண்டிக்காரரு. அவருக்கு தான் பிடிச்சிருக்காமா. ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டேன் தம்பி, நல்லா இருக்குது தம்பி அப்படிங்கிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு எது பிடிச்சதோ எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். செயின்லாம் பாருங்களேன், செயின்லாம் பார்த்து ஓட்டும் போது எல்லா நுணுக்கமும் தெரியும். நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக ஓட்டணும். இந்த வண்டி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃப்ரண்ட்டு வியூவு எல்லாமே பார்த்தா நுணுக்கமாக வச்சு ஓட்டணும்னு வச்சுங்களேன். நுணுக்கெல்லாம் ஓட்டினீங்கன்னா நுணுக்கம் தெரிஞ்சால் தான் வண்டி ஓட்ட முடியும். வண்டியை பற்றி நுணுக்கம், அந்த தட்டருக்கு முன்னாடி ஃப்ரண்டில் இருக்க ரோலிங் அந்த மிஷினு, அதை பற்றி கொஞ்சம் நுணுக்கம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நுணுக்கம்னா தெரிஞ்சுக்கலாம்பா, இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் நம்மளே எல்லாம் ஓட்டலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக ஓட்டலாம். ஆர்வம் வந்து நமக்கு எப்பயுமே அது மேலே வேணும். ஏன்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருந்து நம்மளை வண்டியை நம்ம இது கற்றுக்கலாம்னு அந்த வாய்ப்பே கிடையாதும்பா. என்ன ஏதாவது சீசன் மட்டும்தான் ஓடும், அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் சும்மா நிற்கும். ஆனால் சீசன்னால் ஒரு அமௌண்ட்டு பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்று தான். ஏன்னா பருப்பட்டி கூட தான் ஓட்டுறோம், அது ஒரு சீசன் தானே ஓடுது, அதுக்கப்புறம் சும்மா நிற்குதுமே. அது எல்லாமே வந்து கலப்பை இது மாதிரி தான், பொட்டி அது டிப்பரு அது மாதிரினா அது வந்து எப்பயும் ஓடணும். நம்ம அந்த கேஜ் வீலு, பருப்பட்டி, தட்டக்கிரமி இதெல்லாம் பார்த்தா சீசன் மட்டும் தான் ஓடணும்னு வச்சுங்களேன். அதுதான் பண்ணுறது. டிராக்டர் தொழில்னா அப்புறம் அனுசரித்து தான் நம்ம ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அனுசரித்து தான் ஓட்டி ஆகணும். ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நம்ம தேவைப்படும், அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் சும்மா தான் கிடக்கும். ஆனால் வண்டி, கல்டிவேட்ரு, 5 கலப்பை, 9 கலப்பை, ஆம்பு கலப்பை, பெட்டி, இது வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும்பா. எப்பயுமே நமக்கு வண்டி வந்து ஓட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ரொட்டேட்ரு இது வந்து நமக்கு எப்பயுமே இருக்குன்னு வச்சுங்களேன்.
ஸோ அதனால் வந்து இதுதான் நண்பா விஷயம் வண்டியில். இது சதர் டாப் போட்டிருக்காங்க. அடித்தா அப்படியே லெஃப்ட் பிரேக் அடித்தா லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் போய் அடித்தா சடனாக நிற்கிது நண்பா வண்டி. அதனால் காடு ஓட்டி முடிய போகிறோம் நண்பா. ஓகே நண்பா, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், வீடியோ லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வரும், பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நண்பா. உங்களுக்காக புது வீடியோ எப்பயுமே நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கு நண்பா. வேறு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. ஓகே.